ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அக்டோபர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, நாளைய தினம் 3ஆம் பிறை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான ஒரு வளர்பிறை நாள். இந்த 2 பொருளை மாலை ஒரு 6 மணிக்கு மேலே இந்த இடத்துல வைக்கிறது மூலயமா உங்கள் வம்சத்துக்கே கோடீஸ்வர யோகம் ஏற்படும். அது என்ன பரிகாரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 3ஆம் பிறை அன்னைக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அக்டோபர் 4ஆம் தேதி நாளைய தினம் அற்புதமான 3ஆம் பிறை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது நாள். மாலை ஒரு 6:30 மணிக்கு மேலே கட்டாயம் நீங்கள் சந்திர தரிசனம் செய்யணும். ஒரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது நாளை நம்ம 3ஆம் பிறையாக எடுத்துக்கிறோம். அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை, அன்னைக்கு நிலவு தெரியறது கிடையாது. ஆனால் 3வது நாளாக வரக்கூடிய துவிதியை திதி அன்னைக்கு கட்டாயம் நிலவு ரொம்ப அழகாகவும் பிரகாசமாகவும் தெரியும். இது 3ஆம் பிறை. இரவு நேரம் வருவதற்கு முன்னாடியே மாலை ஒரு 6:30 மணி அளவுக்கே தோன்றக்கூடிய ஒரு பிறை. ஒரு முறை விநாயகப் பெருமான் சிவபெருமானோட அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கிட்டாரு. பொறுப்பை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா விநாயகர் எல்லா உலகத்தையும் பார்வையிட போயிருக்காரு. அப்போ சந்திரனையும் பார்க்க போயிருக்காரு. சந்திரன் ஒரு முழு வெண்மதி அப்படிங்கிறதால விநாயகரோட திருவுருவத்தை பார்த்து கேலி செஞ்சிருக்காராம். இதனால கோபமடைஞ்ச விநாயகர் பெருமான், உன் அழகு இன்னைக்கு முதல் இருண்டு போயிட்டு உன்னை உலகத்தார் வணங்க மாட்டாங்கன்னு சாபம் கொடுத்துருக்காரு. விநாயகரோட சாபத்தால் சந்திரனோட அழகும் குறைஞ்சி போயிருக்குது. அதனால் கவலை அடைஞ்ச சந்திர பகவான் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து அந்த அழகை மறுபடியும் பெற்றிருக்காரு. அதனாலேயே இந்த 3ஆம் பிறையை தெய்வீக பிறைன்னு சொல்லலாம். இந்த 3ஆம் பிறையை தான் சிவபெருமான் தன் முடி மீது அணிந்திருக்காரு. 3ஆம் பிறையை பார்த்தாலே பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும். மன கஷ்டங்கள், வருத்தங்கள் எல்லாமே நீங்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான 3ஆம் பிறை, அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில சுக்கிர பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய நாளைய தினம் வர்றது ரொம்ப விசேஷம். சுக்கிர பகவானோட அருளையும் சந்திர பகவானோட அருளையும் ஒரு சேர பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம்தான் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய நாள். அது கூடவே நவராத்திரியோட 2வது நாள். இப்படிப்பட்ட ஒரு நாள் திரும்ப அமையிறது ரொம்ப கஷ்டம். சுக்கிர பகவானை நாளைய தினம் வணங்குறது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் சுக்கிர தோஷம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விலகி ஓடிடும். சந்திர பகவானை வணங்குறது மூலயமா சிவபெருமானோட அருளையும் நீங்கள் சேர்ந்து பெற முடியும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு நாள். 3ஆம் பிறையை தரிசனம் பண்ணுறது மூலயமா பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகமாகுமா. இந்த நாளில் செய்யக்கூடிய சந்திர தரிசனம் ஞாபக சக்தியை அதிகரிக்கும், மன குழப்பத்தை நீக்கும், கண் பார்வை தெளிவாகும், ஆயுள் கூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சந்திரனோட இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை பார்த்தா சந்திர பகவானோட அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். அதை விட சிவபெருமானோட அந்த சிரசு இருக்குல்ல, தலைப்பகுதி, அதை நேரடியாக வணங்கின தரிசனம் செஞ்ச ஒரு பலனை இந்த 3ஆம் பிறை தரிசனம் மூலயமா பெற முடியும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அதிசயமிக்க இந்த ஒரு 3ஆம் பிறை அன்னைக்கு, அதுவும் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய நாள் அன்னைக்கு, இந்த 2 பொருட்களை இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த முறையில் தயார் செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த இடத்துல வைக்கணும். இதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் 2 பொருட்கள் தான். சின்னதாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்கோ இல்லை கிண்ணமோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அகல் விளக்கு இல்லை ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் வெள்ளை மொச்சை சேர்த்துக்கோங்க. இன்னொரு கிண்ணத்தில் கொஞ்சமாக பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது என்ன? சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு தானியம். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்தது. சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில் உகந்த தானியம் என்ன? வெள்ளை மொச்சை. அப்பேற்பட்ட வெள்ளை மொச்சையை ஒரு கிண்ணத்துலையோ இல்லை ஒரு அகல் விளக்குலையோ, அதே மாதிரி சந்திர பகவானுக்கு உகந்த தானியம் நெல், அதாவது நெல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய பச்சரிசியை பயன்படுத்துகிறோம். இந்த 2 பொருட்களும் சேரும்போது அதுக்கு மேலே ரூபாய் நாணயங்களை வைக்கணும். இவ்வளவுதான், அவ்வளோதான் கணக்கு கிடையாது. உங்கள் கிட்ட என்ன ரூபாய் நாணயம் இருக்கோ அதை இந்த 2 அகல் விளக்கு மேலேயும் இல்லை அந்த பொருட்கள் மேலேயும் வச்சுடுங்க. இந்த ஒரு அமைப்பை உங்களோட 2 உள்ளங்கையில் அப்படியே ஏந்திக்கிட்டு உங்கள் வீட்டோட மொட்டை மாடிக்கு மாலை ஒரு 6:30 மணிக்கு மேலே போகணும். அப்போ 6:30 மணி அளவில் உங்களுக்கு 3ஆம் பிறை தரிசனம் தெரியும். அந்த நேரத்தில் ஒரு பக்கம் சந்திர பகவானையும் மனசார வேண்டிக்கிட்டு, இன்னொரு பக்கம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால சுக்கிர பகவானையும் மனசார வேண்டிக்கிட்டு, குறிப்பாக சந்திர பகவானை வேண்டும்போது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லுங்க. அதுக்கப்புறமா கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணிட்டு
அந்த 2 பொருட்களையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. பூஜை அறையில் வச்சுட்டு சுக்கிர பகவானையும் மனசார வேண்டிக்கணும். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானை தொடர்ந்து வணங்கிட்டு வர்றவங்களுக்கு, வழிபாட்டு வரவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுக்கிர தோஷம் நீங்கும். ஒருத்தவங்க வாழ்க்கையில் இல்லை அவங்களோட ஜாதக கட்டத்தில் அந்த சுக்கிர தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை சுக்கிர திசையோட பலம் வந்து கம்மியாக இருக்குன்னா அவங்க எதை செஞ்சாலும் அவங்க வாழ்க்கையில் அந்த அளவுக்கு பெரிய முன்னேற்றம் ஏற்படாது. திரும்ப திரும்ப ஒரே வேலையை பார்க்கறது, சம்பளம் அதிகரிக்காமல் ஒரே இடத்துல இருக்கிறது, வேலையில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே சுக்கிர திசை அப்படிங்கிறதும் இல்லை சுக்கிரதோஷம் அவங்க வாழ்க்கையில் இருந்தால் கூட இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்படிப்பட்டவங்க ஒரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வெள்ளை மோச்சையை சின்னதாக கிண்ணத்தில் வச்சு சுக்கிர பகவானை தொடர்ந்து வணங்கிட்டு வரணும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம். வெள்ளிக்கிழமையே சிறப்பு தான் சுக்கிர பகவானுக்கு. அப்பேற்பட்ட வெள்ளிக்கிழமையில் சந்திர பகவானுக்கு உகந்த 3ஆம் பிறை வர்றது கூடுதல் விசேஷம். இன்னொரு கேள்வி வரும், சுக்கிர பகவானுக்காக வெள்ளை மொச்சையையும் சந்திர பகவானுக்காக அரிசியையும் பயன்படுத்திருக்கோம், ரூபாய் நாணயங்கள் வச்சோமே அது எதுக்காகன்னு கேள்வி வரும். இந்த ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரோட அம்சம். மகாலட்சுமி தாயாரோட அருளையும் நமக்கு வெள்ளிக்கிழமை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாணயம் தான் இப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடியது. இந்த ஒரு அமைப்பை நீங்கள் வேறு எங்கேயும் வைக்க வேணாம், உங்கள் வீட்டோட பூஜை அறையிலேயே அது நிரந்தரமாக அப்படியே இருக்கலாம். வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில், அதே மாதிரி திங்கள்கிழமைகளில், ஏன்னா திங்கள்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்தது. திங்கள், செவ்வாய், அப்புறம் வெள்ளி, இந்த 3 நாட்களில் கட்டாயம் இப்போ நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பக்கம் வெள்ளை மொச்சை, ஒரு பக்கம் பச்சரிசி வச்சு அது மேல் நாணயம் வச்சுருக்கீங்க. இந்த அமைப்பை திங்கள், செவ்வாய், அப்புறம் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி போட்டு தூப தீபம் காமிக்கணும். அதில் கூடிய பொருட்கள் எப்போயாவது கெட்டு போகிறதா மட்டும் இருந்தால் அந்த பொருட்களை கால் படாரத்தில் போட்டுட்டு மறுபடியும் வெள்ளை மொச்சையையும் பச்சரிசியை நிரப்பி அந்த ₹1 நாணயங்கள் எடுத்தீங்களே அதை மறுபடியும் அது மேலேயே வச்சுடுங்க. சரி, இந்த அமைப்பை எத்தனை மணிக்கு செய்யலான்னா, நாளைய தினம் ராகு காலம் அப்படிங்கிறது காலையில் 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் அன்றாட வேலை முடிச்சுடுங்க. சில பேர் வீடுகளில் நாளைய தினம் நவராத்திரியோட 2வது நாள் அப்படிங்கிறதால மாலை நேரங்களில் கொலு வைக்கக்கூடிய வேலையும் இருக்கும். அதனால் கொலு வைக்கிறது, அந்த வழிபாட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி மாலை ஒரு 6:30 மணிக்கு குறைந்தது ஒரு 5 நிமிடம் நீங்கள் இதுக்காக ஒதுக்குனாலே போதும். கொலு வைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கொலு வைக்கக்கூடிய பழக்கம் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, மாலை ஒரு 6:30 மணிக்கு மேலே சந்திர தரிசனம் செய்யணும். சந்திர தரிசனம் செய்யும்போது ஒரு அகல் விளக்கில் பச்சரிசியையும் ஒரு அகல் விளக்கில் வெள்ளை மொச்சையும் சேர்த்து அதே மேலே ரூபாய் நாணயத்தை வச்சு சந்திர பகவானையும் சுக்கிர பகவானையும் ஒரு சேர வணங்கி உங்களோட ஒட்டுமொத்த பண பிரச்சனைக்கும் பொருளாதார பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான வழிபாட்டை செய்யுங்க. அதுக்கப்புறமா நவராத்திரிக்கான வேலைகளை நீங்கள் ஒரு 6:30 மணிலேருந்து 7 மணி அந்த ரேஞ்சில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொலு வைக்கிறவங்க வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறதும் அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய விஷயங்கள். நவராத்திரியோட 2வது நாள் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த ஒரு 3ஆம் பிறையை தவற விடாதீங்க. இப்படிப்பட்ட ஒரு நாள் திரும்ப அமையாது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.